welcome back to our channel EV Challenge Store. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரெட் ஆம்லெட் எப்படி பண்றதுதான் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரெட் ஆம்லெட்னால ஃபர்ஸ்ட் எக் உடைச்சு எடுத்துக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு என்ன பிராண்ட் பிரெட் வேணுமோ அந்த பிராண்ட் பிரெட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா கலக்கியாச்சு. நாங்கள் சுகர் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு சுகர் டேஸ்ட் பிடிக்காது, இல்லைனா நான் சுகர் பேஷண்ட் அப்படின்னா நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு தேவையான அளவு ஸ்வீட் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கலங்கிடுச்சு. இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேணுன்னா குட்டி குட்டி ஸ்கொயர்ஸாக கட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, இதே மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு ப்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. வாங்க இதை எப்படி ரோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம மேலே பேன் வச்சுருக்கோம். பேன் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீ அதாவது நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். கட் பண்ணி வச்ச பீசஸை ஒன்று ஒன்றா பேனில் போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. நம்ம கலக்கி வச்சிருந்த எக்கு அதாவது முட்டையை இது மேலே சேர்க்க போகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு பிரெட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முட்டை எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். வேகட்டும். நம்ம நல்லா எக்கை அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது நல்லா வேகட்டும். இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு உங்களுக்கு பேக் சைடும் எக் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் லைட்டாக பேக் சைடு ஆட் பண்ணியிருக்கோம். வேகட்டும், அதாவது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நம்மளுடைய டெஸ்டிங்காக நம்ம திருப்பி போட்டு பார்த்துக்கலாம். வேகக்கூடாது, நம்ம மேலே போட்டிருக்க முட்டையும் வேகணும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். நம்மளுக்கு நம்ம ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற ப்ரெட்ஸையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதை பிச்சு பார்க்கலாம். வாவ், நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த சைடில் இருக்க ப்ரௌன் பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நான் டேஸ்ட் சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். பாய்.